வணக்கம். தமிழ் மூவியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இது வந்து பாட்காஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம பாட்காஸ்ட்டில் நிறைய ஆல்ரெடி பேசியிருக்கோம். என்னோடய கரியர் ஜேர்னியை பற்றி பேசினேன். நீங்கள் அது நிறைய பேர் கேட்டிங்க, நிறைய பேர் வந்து நிறைய ரிப்ளை கொடுத்தீங்க, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட் சீரிஸ் எதுக்காக ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு, நம்ம கரியர் ரிலேட்டடாக பேசலாம், இல்லைன்னா வேறு டெக்னிக்கல் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நம்ம கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் மெயினாக என்ன பேசலாம் அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம வந்துட்டு டிசிஷன் அண்ட் ஃபெயிலியர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி, எனக்கு அதில் இருக்கிற ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலாம். எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி சொல்லலான்னு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதையுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. அது நினச்சா அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பாக இருக்கும். எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, என்னோடய யூடியூப் ஜேர்னியவே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நான் வந்து ஒரு பெர்ஃபெக்டாக எல்லாம் ஆரம்பிக்கணும், எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கல. சும்மா இருக்கிறத போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு வீடியோன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 2014 பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையே ஒரு டெய்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பிக் டேட்டா பற்றி. அது வந்துட்டு பெருசாக கண்டென்ட் யோசிச்சு உட்காந்து எழுதி அப்படிலாம் போட்டதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை இன்றைக்கி இது பேச போகிறோன்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அதை எடிட்டும் பண்ண மாட்டேன். அப்படியே பேசுவேன், அப்படியே முடித்தோடனே போட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கிட்டத்தட்ட போட்டிருப்பேன். ஸோ அது போடும்போது யாருமே பார்க்கல. ஒரு 5 பேர் 10 பேர் தான் பார்த்தாங்க அந்த வீடியோ. இப்போ கூட கொஞ்சம் பேர் தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த வீடியோ போட்டுட்டு ஒன்ஸ் நீங்கள் யூடியூப்போட ஒரு பியூட்டின்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் போட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ யார் வேணால் எப்போ வேணால் பார்க்கலாம். அடுத்த ஒரு வருஷத்தில் யார் வந்து பிக் டேட்டாவை தேடினாலும் அவங்க பார்க்க முடியும் அதுன்ற மாதிரி இருக்கும்போது, ஸோ நிறைய பேர் அப்படியே ஒவ்வொரு பீரியட் வந்து அது பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அது எனக்கு வந்து தெரியாது. போடும்போது எனக்கு கண்டிப்பாக இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சும்மா ஜாலியாக இருக்கே போடலாமேன்ட்டு போட்டுட்ருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து எதையுமே பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது. ஸ்டார்ட் பண்ணிடணும். இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணி அது எவ்வளோ தூரம் போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, வேறு என்ன விஷயம்னா, நான் பண்ண விஷயங்கள்லேயே பாதி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஒரு லெவலுக்கு போகுதுன்னா ஓகே, அந்த லெவலுக்கு போயிருக்குல்ல, அதுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தமிழ் பூமியை ஆரம்பித்து இப்படி கொண்டு வந்துடல. இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஐடியாலாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பிரிட்ஜ் தாட்ஸ் அப்படின்னு நான் ஒன்று ஆரம்பித்தேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டு பரதியும் சென்னையில் இருக்கும்போது பொதுவாக ஒரு அட்வென்ச்சராக யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசித்தோம் அப்படின்னா, அப்போ வந்து ஃபோன்லாம் நிறையா வந்துச்சுல்ல. ஸோ அப்போ என்னென்னா, நாங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒன்று என்ன ஃபோன் வாங்குறதுன்னு ஐடியா சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சல்டன்சி கம்பெனி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு ஆரம்பித்தோம். அது பெர்ஃபெக்டான பிஸ்னஸ் பிளானா அப்படின்னு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா உட்காந்து யோசித்தோம். சரி இது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 2 போஸ்ட் அடித்து ட்ரெயினில் போய் ஓட்டினோம். அதுலேருந்து ஒரு 4-5 பேர் கால் பண்ணாங்க. அண்டு அது வந்து போயிடுச்சு, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கல. என்னால் ஆஃபீஸ்லேருந்து கால்லாம் அட்டன் பண்ண முடியல, நிறைய டிஃப்ரெண்ட்டான நேரத்தில் வந்ததுனால. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாச்சு. ஸோ அப்படி ஒன்று பண்ணிட்டோன்றது அதனால தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து தமிழ் மூவின்னு கொண்டு வந்தோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குது. அதுக்கு முன்னாடி நாங்கள் காலேஜில் ஒரு வெப்சைட் வச்சுட்ருந்தோம். அதுவும் பெருசாக எந்த ரிசல்ட்டுமே கொடுக்கலன்னா அதை வச்சு ஒரு ரிசல்ட் வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் இது வருது. அதை விட அடுத்து பிரிட்ஜ் தாட்ஸ் பெருசாக வருது. ஒரு செயல் வடிவத்துக்கு வருது. நாங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை விட தமிழ் பூமி இன்னொரு செயல் வடிவத்துக்கு வருது. இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நான் பெர்ஃபெக்ட்டுக்குன்னு நான் எப்போல்லாம் வெயிட் பண்ணுறேனோ அப்போல்லாம் ஒன்றுமே உருப்படியாக பண்ண மாட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பெர்ஃபெக்டாக நான் வீடியோ போடணுன்னு உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, நம்ம பெர்ஃபெக்டாக போடணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தால் அது நான் வீடியோவே போடவே மாட்டேன். அதை படிக்கிறேன்னு உட்காந்துட்டு அது ரொம்ப நாள் இழுத்துகிட்டே போயிடும். அதுக்கப்புறம் கடைசியில் வீடியோவே வராது, எதுவுமே வராது, ஒரு கண்டென்ட்டே வராது. அப்புறம் அப்படியே ஒரு விஷியஸ் சைக்கிள்குள்ளே மாட்டிக்கும். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இப்போவே கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் 1000 குறை சொல்லலாம். லைட்டிங் சரியில்லை, பின்னாடி வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அப்படி இருக்குது, அந்த பேக்கெல்லாம் அப்படி வச்சுருக்கேன், அதெல்லாம் அப்படி இருக்குது. ஸோ லைக் 1000 சொல்லலாம். நம்ம வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா இது பெரிய கிளாரிட்டியான வீடியோலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம எது சொல்ல நினைக்கிறோமோ அதை இன்றைக்குள்ள இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோன்னா ஓகே. சப்போஸ் உங்களுக்கு வந்து கண்டென்ட் நல்லா இல்லை, ஒரு காரி துப்புற மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்குனாலும் ஓகே தான், இட் இஸ் ஃபைன். நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிறது தப்பே கிடையாது. ஆனால் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வந்துடுவோம். இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரியல் லைஃப்பில் நல்லா நடந்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் இது வந்து யூடியூப் வீடியோக்குன்னு அப்ளை பண்ண தேவையில்லை. உங்கள் ஆஃபீஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
நான் என்னோடய ஆஃபீஸில் இது எப்போவுமே அப்ளை பண்ணுவேன். ஏதாவது ஒன்று லைக் இப்போ ஒரு கோட் எழுதிட்டுருக்கேன், எனக்கு வந்து ஒர்க்கே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னு வச்சுட்டு அந்த ப்ராப்ளத்திலேயே நம்ம உட்காந்துட்டே இருப்போம். என்ன இது இப்படி இந்த கோட் இங்கே ஒர்க் ஆகலையா ஒர்க் ஆகலையா ஒர்க் ஆகலையா ஒர்க் ஆகலன்னு போயிட்டே இருப்போம். சரி ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம் அப்படின்ட்டு அது ஒர்க் ஆகிற ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இந்த ஸ்டெப் போனால் ஒர்க் ஆகுதா, இது ஒர்க் ஆகுதா, இது அப்படி போனால் ஒர்க் ஆகுதா, அப்படி இப்படி மாற்றி மாற்றி பண்ணும்போது நீங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ்லேயே உள்ளே போயிடுவீங்க. உங்களுக்கு டைம் எதுவுமே தெரியாது. ஒரு ஒரு தியான நிலைக்கு நம்ம போயிடுவோம். அதை பற்றி எவென்ச்சுவலி அந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். உடனே கிடைக்காது ஆக்சுவலி. ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சுலாம் நிறைய இஷ்யூ போயிருக்கு. அந்த மாதிரி போய் கிடைக்கும். ஆனால் ஸோ அந்த ப்ராப்ளத்தோடையே நம்ம வந்துட்டு ஒரு ஒன்றி போகும்போது அதை எப்படியா சால்வ் பண்ணணும்னு ஒரு கமிட்டட் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் கூட நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஆனால் நம்ம ஜஸ்ட்டு வித்தியாசமான விதத்தில் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அது நமக்கு தெரியாதுன்னு நம்ம யார் தலையிலையாவது போட்டுட்டோம் அந்த ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டோம்னா நமக்கு வந்து என்றைக்குமே லேர்னிங் வராது. இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் லைக் ஜூனியராக இருக்கும்போது நான் தான் பண்ணணுன்னு எடுத்து பண்ணும்போது எனக்கு நான் ஒரு விஷயத்தில் கற்றுக்கிட்டது நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீனியர் ஆனதுக்கப்புறம் நம்ம யார்கிட்டையும் கொடுக்கணுன்னா நீங்கள் நினச்சா கொடுக்கலாம்ல. ஸோ அந்த ஒரு இது வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ நமக்கு வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து அப்பப்போ ரிஃப்ரெஷ் ஆகிறதில்ல. நம்ம அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம இங்கே மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிடுறோம். ஸோ இங்கே வேறு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் ஆகிரும்போது நம்மளோட அந்த ஒரு கமிட்டட் ஸ்கில், பெர்சவரன்ஸ் ஸ்கில் வந்துட்டு இதில் அவ்வளோவா வர்றதில்ல. இது வந்து இது பர்சனலாக எனக்கு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அங்கே போனாலும் நம்ம அங்கேயும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இந்த இதில் நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வீடியோவில் வந்துட்டு நான் வந்து பெட்டராக இருக்கேன் பாரு, நான் இதை பண்ணிட்டேன் பாரு, அதை பண்ணிட்டேன் பாருன்னு தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நானே இவ்வளோ நாள் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அப்படி இருக்குன்னு அவசியமே இல்லை. நம்ம இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிற விஷயத்த கூட நம்ம பேசலாம். ஸோ அதுதான் பீயிங் வெல்னரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் வந்து சரியாக பண்ணலப்பா, எனக்கு என்ன பண்ணே தெரில அப்படின்னு யாராவது ஒருத்தன் வந்து சொல்கிறான்னா, இட் டேக்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ். அது வந்து சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட இதை உலகத்துக்கு சொல்கிறீங்க. லைக் இந்த மாதிரி நான் இது படிச்சுட்ருக்கேன், இது எனக்கு இன்னும் சரியாக வரலன்றதை சொல்கிறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நிறைய இடத்துல இன்டர்நெட்டில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பண்ணவும் இல்லை. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு என்ன பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் பாருங்கள், இது வந்து நான் இது பண்ணுறேன், இது அந்த ஷார்ட்ஸ் பண்ணுறேன், இது பண்ணுறேன்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரொஜெக்ட் ஆகுது. அது மட்டுமே எல்லா கிரியேட்டர் எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிறது கிடையாது. லைக் நம்ம சொல்கிறோம்ல, அந்த பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை மட்டும் காட்டுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஒருத்தங்களோட 24 மணி நேரம் கூட கிடையாது. வாரத்துக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறோன்னா எத்தனை மணி நேரம் இருக்குது? லைக் 7 × 24 மணி நேரம். அதில் அந்த 60 செகண்டை மட்டும் அவங்க போடுறாங்கன்னா, அந்த ஒரு 60 செகண்டை பார்த்துட்டு ஓகே இவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமான்னா நினைக்க முடியாது தானே. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வி ஹாவ் டு நெக்ஸ்ட் என்ன படிக்கணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து வி ஹாவ் டு கீப் ப்ராக்ரஸிங். அண்ட் ஆல்மோஸ்ட் 2022 வந்து முடிய போகுது. ஸோ அந்த இடத்துல நான் 2021 2022 தமிழ் பூமியில் என்ன பண்ணோம் நம்ம அப்படின்றத எடுத்து பார்த்தா பெருசாக ஒன்றும் பண்ணல. நம்ம வந்து கொஞ்சம் டைரெக்ஷனை மாற்றணும் அப்படின்றது நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கோம், என்ன மாதிரியான போயிட்டுருக்கோம், என்ன மாதிரி லைக் எவ்வளோ மக்களை நம்ம வந்து ரீச் பண்ணிகிட்ருக்கோம், எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நம்ம இன்னும் அனலைஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதை நோக்கிய ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே அதோட மாடிஃபிகேஷனாக நீங்களும் பார்க்கலாம். அண்டு இந்த மாதிரியான ரேண்டம் தாட்ஸ் தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் ஷேர் பண்ணதில் பெர்ஃபெக்டாக வரணும்னு நம்ம வந்து என்றைக்குமே வெயிட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மாதிரி தான். இது ஒரு பெர்ஃபெக்டான வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து வேல்யூ இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வேல்யூ இருக்குன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக பேசணும். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். யாருக்காவது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா நான் சொல்லிக்கலாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லலாம். பட் நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த யூடியூப்பில் இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பாட்டிஃபைலையும் இப்போ கமெண்ட் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அதை ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் பண்ணலாம். இல்லைனா வேறு எந்த பாட்காஸ்ட் தளத்தை கேட்டுட்டு இருந்தாலும் அதில் கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் கூட வந்து கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா அந்த ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பேசுகிறது. அண்ட் வேறு இந்த மாதிரியான பாட்காஸ்ட் நிறைய நம்ம டெக்னிக்கலாகவும் நம்ம பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விரைவில் அந்த மாதிரியான பாட்காஸ்ட்டும் நமக்கு வரும். அண்ட் டெக்னிக்கல் டுட்டோரியல்ஸும் நம்ம நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரியான டுட்டோரியல்ஸும் நிறைய லைனப்பில் இருக்குது. அண்ட் நம்ம யூடியூப்பில் லைவ் போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு.
ஸோ நம்ம லைவ் போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கம்யூனிட்டியை திருப்பி எங்கேஜாக கொண்டு வரலாம் அப்படின்றதையும் பிளானில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ இவ்வளோ தூரம் வீடியோவை கேட்டுட்டு இருந்தீங்க இல்லை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அடுத்த வீடியோவிலோ இல்லை ஆடியோவிலோ உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.